பிரியமானவர்களே, எப்பொழுது நாம் செய்கிற காரியங்கள் வீணாய் போகுது. அதாவது வேதாகமத்தில் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் எண்ணத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றார். நீ இந்த உலகத்துல இன்னைக்கு பாருங்களேன், அநேகர் தேவனுக்கு முன்பாக பல நன்மையான காரியங்களை செய்வார்கள், பல வெளிப்படையான கிரியைகளை செய்வார்கள். ஆனால் அவங்க இதயமோ தேவனோடு கூட இணைஞ்சிருக்காது, தேவனை விட்டு தூரமா இருக்கும். சில பேர் சபைக்கு போக மாட்டாங்க, சில பேர் ஆராதனையில கலந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த சமுதாயத்துல அவங்க பண்ற உதவிகள் பேருதவிகளா இருக்கும். நிறைய பேருக்கு உணவு கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு பணத்தால உதவி செய்வாங்க. இப்படி எல்லாம் செய்கிறவருடைய உதவிகள் வெளிப்படையான கிரியைகள் அனைத்தும் வீண் என்று வேதம் சொல்லுது. எப்போ தெரியுமா? உங்க இருதயம் தேவனோடு கூட சரியாக பொருந்தாத நேரத்தில். அப்படின்னா நம்ம வாயினால ஆண்டவரை துதிச்சு பாடி நம்ம இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா இருந்துச்சு அப்படின்னா அதனால பயன் என்ன? பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க தேவனோடு உங்களுடைய இருதயத்தை பொருத்தாமல் இருந்தீங்கன்னா, நீங்க செய்கிற அனைத்து காரியங்களும் தேவனை பிரியப்படுத்த நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்க இருதயமும் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கட்டும். ஒரு சிறிய இணைப்பிலிருந்து விலகி இருந்தாலுமே அது சரியான பொருத்தம் இல்லாத ஒன்று. உங்க இருதயம் தேவனுடையவைகளில் சரியாக இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற வெளிப்படையான கிரியைகள் அனைத்தும் வீண். ஒருவேளை நீங்க தேவனுடையவைகளில் உங்க இருதயத்தை சரியாக வைத்திருந்தால் நீங்க வெளிப்படையாக செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். அது எல்லாமே அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க பல காரியங்களை மனுஷங்களுக்கு செஞ்சுட்டு தேவனோடு கூட உங்க இருதயத்தை சரியாக பொருத்தாவிட்டால் அதனால உங்களுக்கு லாபம் கிடையாது. எப்பொழுது நம்முடைய கிரியைகள் எடுத்தும் வீணாய் போகிறது, எப்பெல்லாம் தேவனோடு கூட நம்ம இருதயம் பொருந்தாமல் இருக்கிறதோ அப்பெல்லாம் நாம் செய்கிற பல நன்மையான காரியங்கள் வீணாய் போகுது. தேவனுடையவர்கள் உங்க இருதயம் சரியாக பொரிந்திருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.